ஒன்று சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. ஒன்றாம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரசித்தமான தரிசனம் இருந்ததில்லை. And the child of Samuel ministered unto the Lord before Eli, and the word of the Lord was an princes. In those days there was no open vision. வசனம் 2. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டு இருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. And it's come to pass at that time when Eli was laid down in his place, and his eyes began to wax dim, that he could not see. வசனம் 3. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். And here the lamps of the God went out in the temple of the Lord, where this ark of the God was, and Samuel was laid down to the sleep. வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, the Lord called Samuel, and he answered, Here I am. Hey. வசனம் 5. ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரா என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். And here ran unto Eli, and said, Here I am, for thou calledst me. And he said, I called not, lay down again. And he went and lay down. வசனம் 6. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன் என்றான். என்னை கூப்பிட்டீரா என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். And the Lord called yet and again Samuel, and Samuel rose and went to Eli, and said, Here am, for thou didst call me. And he answered, I called not, my son, lay down again. வசனம் 7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. Now the Samuel did not heed know the Lord, neither was the word of the Lord hid and revealed unto him. வசனம் 8. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரா என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, And the Lord called and Samuel again the 3rd time, and he arose and went to Eli, and said, Here I am, for thou didst call me. And Eli proved that the Lord had called the child. வசனம் 9. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டாள், இப்பொழுது நீ கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். Therefore Eli said unto the Samuel, Go lay down, and it shall be, if he call thee, that thou shalt say, Speak, Lord, for thy servant heareth. So Samuel went
and lay down in his place. வசனம் 10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். And the Lord come and stood and called as at that time, Samuel, Samuel. Then Samuel answered, Speak, for thy servant heareth. வசனம் 11. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளும் அது தொனித்துக் கொண்டே இருக்கும். And the Lord said to Samuel, Behold, I will do things in Israel, at which both the ears of every one that heareth it shall tingle. வசனம் 12. நான் ஏலிவின் குடும்பத்திற்கு விரோதமாகச் சொன்ன யாவையும் அவன் மேல் இந்த நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். In that day I will and perform against Eli all things which I have spoken concerning his house. When I begin, I will also make an end. வசனம் 13. அவன் குமாரர்கள் தங்கள் மேலே சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்து இருந்தும் அவர்களை அடக்காமற்று போனானே. பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் தீங்காக நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். For I haven't told him that I will and judge his house forever for the iniquity which he can know with, because his sons made and themselves will and here restrain them and not. வசனம் 14. இது நிமித்தம் ஏலி குடும்பத்தார்கள் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையிலாவது நிவிர்த்தி செய்வதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். And therefore I have thus sworn unto the house of Eli, that the iniquity of the Eli's house shall not be, and forget it sacrifice nor an offering forever. வசனம் 15. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்து இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு இந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். And Samuel lay until the morning and opened the door of the house of the Lord. And Samuel feared to show and Eli the vision. வசனம் 16. ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். And Eli called and Samuel, and said unto Samuel, my son. And he answered, Here I am I. வசனம் 17. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றும் எனக்கு மறைக்காததினால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். And he said, And what these things that the Lord had said unto thee? For they said it not from me. God do so to thee, and more also, if thou hidden anything from me of all the things that he said unto thee. வசனம் 18. 21. இந்த 1 சாமுவேல் 3:21 வசனம் வரைக்கும் இருக்கு. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். And Samuel told him and very with and hid nothing from him.
and he said, It is the Lord, let him do when some she made him good. வசனம் 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடன் கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளை எல்லாம் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. And Samuel grew, and the Lord was with him, and did let no knee of these words fall to the ground. வசனம் 20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தன் முதல் பெயர் சொல்லப்படும் மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. All the Israel from and down even to the Beersheba can know that Samuel was established to be a prophet of the Lord. வசனம் 21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைகளினாலே சாமுவேலுக்கு தம்மையே வெளிப்படுத்தினார். And the Lord appeared again in the Shiloh, for the Lord revealed himself to the Samuel in the Shiloh, and be the word of the Lord. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேலை பார்த்தீங்கன்னா அது கூட முக்கியம் இந்த வசனம் தான். அண்ணாளுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தான் சாமுவேல். அந்த குழந்தைய வந்து ஏலி இடத்துல வந்து சாமுவேலை விடுறாங்க அண்ணாள். அவர் தான் ஏலிக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலில் ரூல் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அந்த மக்கள் வந்து ஏலியுடைய 2 பசங்க பண்ணுற தப்பு நிமித்தம் ரூல் பண்ண எங்களுக்கு வந்து வேணான்னு சொல்லி, அவங்க பண்ண தப்பு நிமித்தம் கடவுள் ரூல் பண்ணுற அந்த தீர்க்கதரிசிகளை வேணான்னு சொல்லி தள்ளிட்டாங்க. அதுவும் இந்த இடத்துல சுற்றி காட்டப்படும். அந்த ரெண்டு அவங்க பிள்ளைங்க பண்ண தப்பு நிமித்தம் கடவுளே வேணான்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. கடவுள் வந்து ரூல் பண்ண வேணாம், அதாவது தீர்க்கதரிசி மூலமாக ரூல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கணக்கு. அதுக்கப்புறம் ராஜா எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாருமே ரூல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி ஏலிக்கு சாமுவேலுக்கு, அதுக்கு முன்னாடி போவாஸ், அதுக்கு முன்னாடி ரூத், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. ஆனால் கடவுள் வந்து அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு போவார், ஜோஸ்வா அந்த காலகட்டத்திலலாம். ஆனால் இவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜா வேணும்னும் போது சவுலை ஏற்படுத்தி, சவுல் மூலயமா சவுல் தப்பு பண்ணோடனே சவுல்கிட்ட இருந்த கடவுள் விலகி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது மூலயமா கடவுள் மக்களை வழிநடத்துவார். அப்போ ராஜாக்கள் மூலயமாவும் கடவுள் வந்து ஈஸியாக வழி நடத்துகிறாருன்றது வந்து அதில் இனி வர படிக்க போகிற அதிகாரங்களில் வரும். அப்போ ராஜாக்களோடவும் கடவுள் இருக்கார். அப்போ ராஜாக்களோட கடவுள் இல்லைன்றது எப்படி தெரிய வரும்னா, சவுலுக்கு நடந்த விஷயம் மாதிரி தான். ஒரு விஷயத்தை மீறினா அந்த விஷயம் கடவுளுக்கு பிடிக்கலனா அப்போ அவர் அந்த மனிதனை எடுத்துகிட்டு வேற ஒரு மனிதனை வைப்பார். அந்த ரூலிங் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்படின்னா, மக்களிடத்துல தான் கடவுள் இருக்கார். ஆக்சுவலி அந்த மக்கள் பார்க்குறாங்க தப்புனா என்ன, சரினா என்னன்றது அவங்களுக்கு தெரிய வருது. தவறு செய்திருந்தாங்கன்னா அந்த ரூலிங் பாயிண்டில் அவங்கள அங்கேருந்து நீக்கிடுறாங்க. அதாவது அவங்க நினைக்கல, கடவுளே நீக்கிறாரு. அதெல்லாம் தெளிவாக தெரிய வருது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல இப்போ நான் மெயின் பாயிண்ட் வரேன். இப்போ படித்த வசனத்துலேருந்து அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா 5 பசங்களை கடவுள் கொடுக்குறாரு அண்ணாளுக்கு. அதில் முதல் பையன் வந்து பார்த்திங்கன்னா சாமுவேல். அவருக்கு சணல் நூலை தரித்து சாமுவேல் வந்து ஏலிக்கிட்ட போய் விடுறாங்க. ஏலிக்கிட்ட விட்டோடனையும் 3 வாட்டி கூப்பிட்றாரு கடவுள். கூப்பிடும்போது ஏலி தான் கூப்பிட்றாரு சொல்லிட்டு ஏலி
தப்பி இழுப்புவார். அதுக்கப்புறம் ஏலிக்கே தெரிய வரும், இவர் வந்து கடவுள் கூப்பிடுறாரு சாமு வேலை. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனையும் கடவுள் சாமுவேல்கிட்ட ஏலிக்கு செய்ய போகிற அந்த காரியங்கள் யாராக இருந்தாலும் தப்பு தான்ன்றதை வந்து ஜட்ஜ் பண்ணுறாரு கடவுள். அந்த இடத்துல ஏலிக்கு அவன் குடும்பத்துக்கும் தண்டனை. ஏலி திருத்தலைன்றதையும் வருந்துவார் கடவுள். அந்த அவங்க பசங்களை திருத்தலைன்றதையும் அவர் வருந்துவார் கடவுள். அதனால் இந்த தண்டனை அவங்களுக்கு வருங்காலங்களில் நிறைவேற்றப்படும்ன்றதை வந்து இதில் தெளிவாக சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கி நான் போன வேலையில் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. எந்த பிரச்சனையும் வரல நல்லபடியாக. அந்த இடத்துல அவங்க வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. மெட்ரோ பணி மயிலாப்பூரில். இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக் டாப் கம்பெனி தான் அந்த வண்டி. அதுக்கு 2 டிரைவரை போட்டு 12 ஹவர் போட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த டிரைவர் ரெகுலராக செய்கிற டிரைவர் வரல போல். இதனாலலாம் அந்த வண்டி நிற்கிற இடத்துல அதிக கொசு வந்து நிற்கும். இவங்களுக்கு அந்த கொசுவே இவங்க ரத்தத்தை உறிஞ்சி பாதி காலி பண்ணிடும் அந்தளவுக்கு. இவங்க வாங்குகிற 1200 ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் வரணுன்ற மாதிரி அந்த இடத்துல அவ்வளோ கொசு நிற்கிது. இன்றைக்கி நான் அந்த பிரச்சனையை பார்த்தேன். வேலையை நம்ம வண்டி ஓட்டலனாலும் சும்மா உட்காந்துருந்தனாலும் அந்த கொசு வந்து அவ்வளோ மிக்கிச்சு. நான் என்ன பண்ணேன், இருக்கிற ஃபைலை வச்சு அடித்து துரத்தி விட்டேன். அப்புறம் க்ளோசிங் பண்ணேன் 10 மணிக்கு. பண்ணோடனே 924 ரூபா எனக்கு அமௌண்ட்டு காட்டுச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டை நாளைக்கு டாப் 4 கேட்டு வாங்கணும். கரெக்டாக மயிலாப்பூர் சிக்னல் இருக்க இடத்துல இந்த டியூட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் டியூட்டி முடிகிற டைமில் ஒரு ஆட்டோக்கார் வந்து என்கிட்ட இந்த டாப் கம்பெனி நான் டியூட்டி செய்கிறதுக்கு எப்படி போய் எங்கே போய் கேட்கணுன்றதை என்கிட்ட விசாரித்தார். ஐ திங்க் அவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம சிந்தையில் இருக்கிறத சொல்லக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்டியோக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில் அவசரமாக வந்து ஃபுட்டு வந்து பிக்கப் பண்ண 65 ரூபா பீஃப் குஸ்கா. அதுக்கு பீஸ் ஹாரி பேட்டரும் மீதி போட்டுட்டேன். ஹாரி பேட்டர் யாருன்னா என்னோடய டாக். அந்த பீஸ் சாப்பிட்டா எனக்கு செட் ஆகலை, அதனால தான். அதே மாதிரி ஹாரி பேட்டரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹாரி பேட்டர் முடக்குன்னு கடிச்சு சாப்பிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பாய்.